ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கணும். அது நல்லா வெடிச்சதும் வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் கேரட் பீன்ஸ் போடணும். உப்பு தேவையான அளவு. கேரட் பீன்ஸ் வெந்ததும் அதில் தேங்காய் போடணும். தேங்காய் என்னென்ன போடணுன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி கேரட் பீன்ஸ் பொரியல் ஓவர். அடுத்து முருங்கைக்காய் ரசம். அதோட கடாயில் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதோட முருங்கைக்காய் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு வேக வைங்க. முருங்கைக்காய் வெந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பிளேட்டிங் தான். ரைஸும் ரெடி, பொரியலும் ரெடி, குழம்பும் ரெடி. பிளேட்டிங் போகலாமா? பிளேட்டிங் ரெடி. ஏன் எப்பவுமே சாப்பாடு மேலே குழம்பு போடாமல் தனியாக வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? சாம்பார் குழம்பு எது செஞ்சாலும் தனியாக வைக்கிறேன்ட்டு ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கணும். அது நல்லா வெடிச்சதும் வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் கேரட் பீன்ஸ் போடணும். உப்பு தேவையான அளவு. கேரட் பீன்ஸ் வெந்ததும் அதில் தேங்காய் போடணும். தேங்காய் என்னென்ன போடணுன்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி கேரட் பீன்ஸ் பொரியல் ஓவர். அடுத்து முருங்கைக்காய் ரசம்.